நேச்சுரல் ஸ்டார் நானி ப்ரொடியூஸ் பண்ற படம் தான் கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் அ நோபடி. இந்த படத்தோடைய கதை போக்சோ சட்டத்தை தழுவி இருக்குது, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. இந்த படத்து மேல தனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறதா நானி ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு. இந்த படம் தியேட்டர்ல சக்சீட் ஆகணும் அப்படின்னும் ஒரு ப்ரொடியூசரா தனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. படத்தோட ட்ரெய்லரை பாக்குறப்போ ரொம்பவே ப்ராமிசிங்கா இருக்கு. கண்டிப்பா வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா இந்த படத்துக்கு நிறைய அட்வர்டைசிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் நம்புறாங்க. படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது கதையோட கரு நமக்கு நல்லா புரியுது. ஒரு சின்ன பையன் ஒரு லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறான் போக்சோ கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறமா. இதனால அவனுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் இமோஷனல் டார்ச்சர் வருது. இந்த கேஸ்ல இந்த பையனுக்காக வாதாடுறதுக்கு பிரியதர்ஷினி அப்படிங்கிற லாயர் வராங்க. ஒரு லீகல் பேட்டில் எப்படி இருக்கும், அந்த சமயத்துல ஃபேமிலியோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ட்ரெய்லர்ல கிளியரா புரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் பரபரப்பான கோர்ட் ரூம் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ட்ரெய்லர்ல காமிச்சிருந்தாங்க அப்படின்னா ட்ரெய்லர் மூலியமா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கூடி இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி கோர்ட் ரூம் படங்கள் அப்படின்னாலே ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்கணும், நல்ல நரேட்டிவ்ஸ் இருக்கணும். எப்படி சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் மூலியமா கிரிமினல்ஸ் தப்பிச்சுக்கிறாங்க, அதை எப்படி லாயர்ஸ் தங்களுடைய திறமையில சமாளிக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வர்றதுதான் இந்த மாதிரி கோர்ட் ரூம் டிராமாஸ். இந்த படம் இன்னும் தியேட்டர்ல வெளிவரல. ஆனா ஒன்ஸ் தியேட்டர்ல வெளிவந்ததுக்கு அப்புறமா அது ஹிட் ஆகுமா, ஆடியன்ஸ் கூட நல்லா கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிஞ்சிடும். நானியும் அவருடைய தங்கச்சியான தீப்தி காந்தாவும் கோ ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படத்தை. வால் போஸ்டர் சினிமாஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் பேனருக்கு கீழே இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு ராம் ஜெகதீஷ். மார்ச் 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸ்டே டியூன்ட்.